வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோரிக்கை வந்து சொல்றேன். இது எல்லா கட்சிகளும் கூட அந்த கோரிக்கை வந்து எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளாட்சி தேர்தல்ல வந்துட்டு சிம்பல் குடுக்குவாங்க கவுன்சிலர்களுக்கு எல்லாமே. தலைவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னா, அது வந்து அ யார் வேணா போட்டியிடுற மாரி இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல்ல கவுன்சிலருக்கு வந்துட்டு சிம்பல் குடுக்குறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அத பத்தி இப்ப சொல்றேன் பாருங்க. அ ஜெனரல் ரிசர்வ் இருக்கும். அதுல வந்து லேடீஸ் இடஒதுக்கீடுலாம் ஒரு கட்சி ஒரு மாதிரி அது வேற விஷயம். அதேபோல மாற்றுத்திறனாளி இடஒதுக்கீடும் அது வேற விஷயம். டிரான்ஸ்ஜெண்டர் இடஒதுக்கீடு அதுவும் வேற விஷயம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ரிசர்வ்ல வந்துட்டு அந்த சிம்பல் குடுக்குறது வந்து 3 வருடங்கள்ல வந்து 3 டைம் அதாவது ஆ 5 வருஷத்துக்கு ஒரு டைம் சிம்பல் குடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, அது ரிசர்வ் பீப்பிள்க்கே குடுத்துட்டுருப்பாங்க ஒரு சில ஊராட்சியில. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 3 டைம் கன்டினியூஸா 1 டைம், 2 டைம் இல்ல 3 டைம் அதாவது கிட்டத்தட்ட 15 வருஷம், 5 வருஷம், 5 வருஷம், 5 வருஷம், 15 வருஷம் அந்த ட்ரை சைக்கிள் மாரி 15 வருஷத்துக்கு மேல கூட அ சிம்பல ரிசர்வ் பீப்பிள்க்கே குடுத்துட்டு, ஜெனரல் பீப்பிள் குடுக்காம இருப்பாங்க. அந்த மாரி இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா, கட்சியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு 3 டைமுக்கு மேல கண்டிப்பா ரிசர்வ்ல குடுத்திருந்த சிம்பல்ல வந்து கவுன்சிலர் சிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் பீப்பிள்க்கு குடுக்கணும். அத வந்து அ நோட்டிஃபைட் பண்ணணும் எல்லா கட்சி அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படின்னு சொல்லி, பொதுவான ஒரு கோரிக்கை வச்சு இன்னைக்கு வீடியோ போடுறோம். இத வந்து எல்லாரும் கவனிங்கன்னு சொல்லிட்டு தான் ஸ்பெஷலா வீடியோ போடுறோம். ஏன்னா வந்து ஜெனரல் பீப்பிளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து நெறைய குறை நிறைகள் இருக்கு. நெறைய கோரிக்கைகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்போ போர் போடுறதுக்கு எம்பிசி பீப்பிள் குடுக்குறாங்க. எம்பிசி பீப்பிளுக்கு போர் போடுறதுக்கு குடுக்குறதில்ல. டஃப்ல ஐஎல்டிஎஸ் படிக்கணும்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜெனரல் பீப்பிளுக்கு வந்துட்டு வெளிநாட்டுல வந்துட்டு படிக்கிற வாய்ப்பு ஏற்படுத்தி குடுக்குறதில்ல. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அ அ இதுல இலவசமா வந்துட்டு திருமண உதவி பண்ணும்போது வந்து நிலம் வாங்குறதுக்கு வந்து மானியம் வந்து நில உடைமை பட்டால குடுக்குற மாரி வந்து ஜெனரல் பீப்பிளுக்கு குடுக்குறதில்ல. இந்த மாரி இஷ்யூலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து எடுத்து சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் பீப்பிளுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கணும். அது கவுன்சிலர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 5000 ஓட்டு கவுன்சிலர், 50,000 ஓட்டு கவுன்சிலர்லாம் வந்து ஜெனரலுக்கு வந்து சிம்பல் மாத்தி குடுக்கணும். கன்டினியூஸா 3 டைம் வந்து ரிசர்வ் பீப்பிள் குடுத்திருந்தா, கண்டிப்பா 4வது டைம் வந்து ரிசர்வ் பீப்பிள்ல இருந்து ஜெனரல் பீப்பிளுக்கு மாத்தி குடுக்கணும் சிம்பல்ன்றது தான் இன்னைக்கு பிரதான கோரிக்கையா இருக்கு. இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ.